ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பேஜ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். நம்ம பேஜில் வந்து நிறைய வகையான டெக்கி ஐட்டம்ஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நாள் நம்ம வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அந்த கேப் வராமல் நம்ம பார்த்துக்கலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, உங்கள் சிஸ்டம் மேக்ஸிமம் வந்து ஆன் பண்ண உடனே ரைட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த ரிஃப்ரெஷ் பேஜ் லோட் ஆகிறதுக்கே உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நிறைய ஃபோல்டர்ஸ், ரீசைக்கிள் பென், இல்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுவீங்க. அதை நம்ம கிளியர் பண்ணாமையே க்ளோஸ் பண்ணிடுவோம், சிஸ்டமாக ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை நம்ம ஒரு ஆப்போ இல்லை ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து குக்கீஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்புறம் டெம்பரரி ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டோர் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்ட் டைம் நீங்கள் அதையே திருப்பி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஏன் சீக்கிரம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, உங்கள் மெமரியில் வந்து ரிட்ரீவ் பண்ணுற அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். அதுக்காகத்தான் வந்து இந்த டெம்பரரி ஃபைல்ஸு, குக்கீஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து உங்களுக்கு மெமரின்னு ஃபஸ்ட் வந்து பூட் ஆகும். அப்போது வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாகும். என்ன அப்படின்னா, நிறைய டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ரேமில் மெமரி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சிசி கிளீனர் அந்த மாதிரி நிறையா ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம இந்த மெமரியை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பூஸ்டப் மாதிரி உங்கள் சிஸ்டமுக்கு ஆன் பண்ண உடனேயும் அதே மாதிரி ஷட் டவுன் பண்ணுற அப்பையும் நீங்கள் வந்து இந்த டெம்பரரி ஃபைல்ஸை கிளியர் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் எப்பவுமே வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு போகிறீங்க. அவங்க வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இப்போ யூடியூப் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வீடியோக்கு பார்க்க போகலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிஸ்டம் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ண உடனேயே நீங்கள் Ctrl+R அப்படி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரன் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா %TEMP நல்லா நோட் பண்ணிக்கோங்க. TEMP கேப்ஸில் இருக்கக்கூடாது, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் போட்டுட்டு இன்னொரு இடத்துல ஒரு % சிம்பிள் அப்படி போட்டிங்க அப்படின்னா கிளிக் என்டர். இது போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் என்னென்ன டெம்பரரி ஃபைல்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து அன்னன்னைக்கு நம்மளுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் தான். ஸோ நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறப்போ இதில் இருக்கிறத வந்து உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை ஃபுல்லாக Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க. ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகுது அப்படின்னா சிஸ்டமோட இதில் சேவ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் கிளிக் எஸ். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு சில ஒரு ஃபைல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் கேட்கும். அதுக்கு தயங்காமல் நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும். சில ஐட்டம்ஸ் உங்களுக்கு டெலிட் ஆகாமல் இருக்கலாம், அது நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஸ்கிப் இட். மேக்ஸிமம் சில அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கரண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். ஏன்னா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் வந்து இதில் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால இந்த ஃபைல்ஸ்லாம் க்ளோஸ் ஆகலை. பட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா இதுவும் க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் கிளியர் பண்ண ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு சின்ன பூஸ்டப்போட கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சிஸ்டம்க்கான ஒரு சின்ன பூஸ்டப், ரைட். ஸோ இப்போ வந்து உங்கள் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து உங்களுக்கு குவிக்காக இருக்கும். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், சரிங்களா? ஸோ இந்த பேஜில் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் நம்ம வீடியோவோட கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.